Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை தான் எப்படி நம்ம சிம்பிளா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இதுல உங்க பிக்சர்ஸ் வச்சு கூட நீங்க ஈஸியா சிம்பிளா எடிட் பண்ணிக்கலாம். உங்க फ्रेंड्स யாருக்காச்சும் பர்த்டே வந்துச்சு அப்படினா நீங்க சிம்பிளா எடிட் பண்ணி முடிச்சிரலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. அப்பதான் என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், என்னென்ன இமேஜ் ஆட் பண்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துடும், நீங்களே வந்து ஈஸியாக வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோஸை பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 16:9 ரேஷியோவில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. இதை செட் பண்ணதும் கரெக்டாக இப்படி 4 செகண்டுக்கு தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வரை நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு வரிசையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியம். இது பார்த்தீங்க அப்படின்னா pixellabல இது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டில் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி இதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இன் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பாப் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேயர் அப்படின்னு ஆப்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் கெட் மோர் அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக அசட் ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். இதை வந்து நீங்கள் சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஒரு எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் வீடியோஸ் போல் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். இதை வந்து இப்படி கரெக்டாக செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதையும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை 3 டாட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை அப்படியே லைட்டாக கொண்டு வந்து இந்த பிளேஸில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிளேஸில் வந்து செட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் குட்டியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேயர் கிளிக் பண்ணி ஓவர்லே கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஓவர்லேயில் தான் எடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுவும் இந்த எஃபெக்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் வந்து அசட் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கலாம். டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை லைட்டாக மூவ் பண்ணி 10 செகண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக இப்படி செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி இந்த சைடும் அதே போல் லைட்டாக வச்சுக்கோங்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 2 சைடும் செட் பண்ணிட்டு ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி ஓவர்லேயில் ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதக்கூடிய ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் இருக்கக்கூடியது கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹாப்பி பர்த்டே நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் கொஞ்சம் அனிமேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதாகுது, அதனால் இந்த பிளேஸ்லேயே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து உங்களுக்கு எப்படி ரொட்டேட் ஆகணுமோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நேம்ஸ் கூட நீங்கள் லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேயர் கிளிக் பண்ணி ஓவர்லேயில் போய் நம்ம பலூன் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இமேஜ் அனிமேஷன் இமேஜ் தான். உங்களுக்கு எந்த பிளேஸில் கரெக்டாக செட் பண்ணணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் இந்த பிளேஸில் வந்து வரது மாதிரி கரெக்டாக செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதையும் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை 3 டாட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 சைடுமே வச்சுக்கோங்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து வீடியோஸ்க்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 சைடுமே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி வீடியோஸ் க்ரியேட் ஆகிருக்கு. பட் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஜூம் ஆகி இருக்குது. எல்லாத்தையும் நம்ம லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து லைட்டாக கம்மி பண்ணியாச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பெருசாக்கி சின்னதாக்கி எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் உங்களோட நேம் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியாக சிம்பிளாக ஆட் பண்ணிக்கலாம். நேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேபிஸ்க்கு உள்ள ஒரு வந்து வீடியோஸ் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னும் பார்த்துலாம். லேயர் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மீடியாவில் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேணும் அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை. ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ராப்பிங் அந்த ஆப்ஷன் போயிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃபஸ்ட்டு வந்து க்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை கரெக்டாக அந்த பேபி பிக்சர்ஸ்க்கு மேலே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே வந்து பிளெண்டிங் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோஸில் ஏதாச்சும் சவுண்ட் இருக்குது அப்படின்னா வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதையும் கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக செகண்டுக்கு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வீடியோ கூட அது கரெக்டாக ஆட் ஆகும். எஃபெக்ட் எல்லாமே பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆடியோ சாங் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச பர்த்டே சாங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச பர்த்டே சாங் என்ன சாங்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் போல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு லிரிக்ஸ் வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.